நியூட்ரான் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணி நாங்கள் எத்தனையோ வீடியோஸ் பார்த்தோம், நிறைய போய் பாட்டு வந்ததில் எனக்கு நியூட்ரான் வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. அதனால் வந்து எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35 to 40% எனக்கு நான் இந்த ஃபீல்டில் இருந்த அந்த நிலமையிலையும் இப்போ இங்கே வந்து நம்ம வந்து படித்து இங்கே இந்த நிலமையிலையும் 35 to 40% நான் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கேன். ஸ்டார்டிங் வந்தபோது வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஜம்பரில் உட்காந்து என்னடா இது இத்தணுன்னு ஒரு பின் இருக்குது, இதையே அடிக்க முடியல, நம்மளாம் போய் என்ன பண்ண போகிறோம், பேச தப்பாக சூஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு வந்து எனக்கு மைண்ட் இருந்துச்சு. அப்புறம் போக போக இந்த சிசி வச்சேன். சிசி வச்சும் பார்த்திங்கன்னா அது எனக்கு ஏற்கனவே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸு வச்சேன் போனேன் சிசி வச்சதில். சிசி வச்சுட்டு அப்புறம் இன்னொரு லெவலில் உள்ளே போனோம். 2 தடவை 3 தடவை போட்டு போர்டு எடுத்து வச்சு எல்லாம் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிசி வைக்கிறதெல்லாம் எனக்கு வந்து இவ்வளவு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இங்கே வந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய எக்ஸைட்மெண்ட்டோடு தான் நான் வந்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட்டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருந்தது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. ஒவ்வொரு விஷயமும் வந்து நல்லா தான் இருந்தது. எல்லாம் சொல்லிக் கொடுக்குறது பூரா நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுத்தாங்க. அதில் எந்த இதுவும் கிடையாது. சாரை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப பொறுமையாக, முக்கியமாக தான் விஷயம், ரொம்ப பொறுமையாக ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அது ஒரு கோவப்படாமல் எதுவும் பண்ணாமல், அப்படியே கோவம் வந்தாலும் பெருசாக இது பண்ணாமல் வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு போகிறாங்க. இல்லை, நான் இந்த இன்ஸ்டியூட் போகல, ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் விசிட் பண்ணிட்டு போனேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர். அவர் வந்து என்னை வந்து நான் அவர் கடையில் போய் உட்காந்து பார்ப்பேன், எல்லா வேலையும் செய்வார், பார்த்துட்ருப்பேன். ஒரு நாள் வந்து அவர் ஒரு ரிலேட்டிவ் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். கடையை பார்த்து காலையில் என்னை விட்டு போனார். அப்போ வந்து அன்னைக்குன்னு பார்த்து ஒரு 5 to 8 சிசி இருக்கும். அது சிசி மட்டும்தான் வந்துச்சு. நான் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் என்ன ஏதுன்னு தெரியாது. இப்படி பண்ணான்னா சிசி தான் அவன் மாற்றுவான். வந்தேன், சிசி மாற்றி கொடுத்தேன், 8 சிசி கொடுத்தேன், எல்லாம் பண்ணி கொடுத்தேன், எல்லாம் சக்ஸஸ்ஸு. ஆனால் அவன் ரொம்ப கோவப்பட்டான். நான் ஒன்றுமே தெரியாமல் நீ எப்படி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும், நீ நினைக்கிற மாதிரி இல்லை, மொபைல் ஃபீல்டு எவ்வளோ இது வரும் தெரியுமா, கடையெல்லாம் நான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஆகும்னு பேசினான். எந்த பிரச்சனை வந்தாலும் சொல்லிடு, நான் அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு கிளாஸ் வச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 3-4 days அவன்கிட்ட பேசலை. அப்புறம் அவனாக கூப்பிட்டு, நீ நல்லா பண்ணியிருக்கிற, எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் வரல, சூப்பராக பண்ணியிருக்கிற, நீ இந்த ஃபீல்டில் வந்து போனேன்னா நல்லா சைன் பண்ணுவேன். எனக்கு சொல்லித்தரதுக்கு எனக்கு டைம் கிடையாது, ஏன்னா என்னோடய சூழ்நிலை உனக்கு தெரியும், இல்லைன்னா கண்டிப்பாக நான் சொல்லிக் கொடுப்பேன். நீ எங்கேயாவது நல்ல இன்ஸ்டியூட்டாக போய் நல்லா ஜாயின் பண்ணி அதை நல்லா கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா நல்லா சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாக என் ஃப்ரெண்டு இருந்தான். நான் நிறையா யூடியூப்ஸ் சேனல்ஸ்லாம் பார்த்தோம். நிறைய ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25-30 சேனல்ஸ் நான் வீடியோ பார்த்துருப்பேன். இந்தளவு ஒரு முக்கியமாக சொல்ல போனால் லேப் ஃபெசிலிட்டி இருந்துச்சு, இந்தளவு இல்லை. இந்தளவு இருந்தாலும் ஒரு சிலர்கிட்ட இருக்குது, இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் அவங்க வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours, 1.5 hours, 2 hours அப்படின்னு ஒரு இது பண்ணாங்க. அந்த ஒரு மெயின் விஷயம். நான் வந்து ஒரு ஷாப் வச்சிட்ருக்கேன். நான் என்னால் முடியாத ஒரு ப்ராப்ளம், இப்போது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு சிசி ப்ராப்ளம் வந்தால் கூட நான் வேறு ஒரு சர்வீஸ் சென்டரில் கொடுத்து தான் பண்ணிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டு இருந்தேனாக்கா, ஒரு காம்போ வந்து டச்சு வந்து உடஞ்சி வந்தாலும் அதை காம்போவை தான் நான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். சார் வந்து பேசிக் கோர்ஸ்லேயே வந்து வாஷிங் மிஷின் வந்து சொல்லித்தரதான் சொல்லியிருந்தாங்க. அது சொல்லி கொடுத்த உடனே அதுக்கப்புறமாட்டி நான் வந்து ஒரு கடையில் குத்து பண்ணிட்டு இருந்தேன். அவரும் இங்கே தான் வந்து கற்றுட்டு போனவர். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா யூடியூப்பில் பார்த்ததில் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகும். அவர் வந்து இங்கே கற்றுட்டு போயிட்டு அவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார். அவர் வந்து சாஃப்ட்வேருக்கு எந்த மொபைலுக்குனாலும் நான் போடுறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு சூப்பராக ஒரு என் கடைக்கு வர மொபைல்ஸ் எல்லாம் சூப்பராக கொடுத்தாக்கா ஒரு 1/2 hour எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். சரி, நம்மளும் போனாக்கா அங்கே போகிறத விட கொஞ்சம் கம்மியாச்சு, நம்ம வர மொபைலை நம்ம இங்கே பார்த்துக்கலான்ட்டு வந்தேன். எனக்கு எப்படின்னாக்கா ஃபுல்லாக ட்ராக் செக்கிங் எல்லாமே, அதான் ப்ராப்ளம் கடைசியில் எங்கே போய் முடியும்னு பார்க்க சொல்ல ஹிஎம்எம்சி தான் அடுத்து நம்ம ட்ரை பண்ணோன்ற மாதிரி ஒரு கோர்ஸ் இதுதானா. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த கோர்ஸ் எடுத்தது காரணமே கோர்ஸுக்காக தான் நான் வந்தேன். அந்த ஒன்றுத்துக்காக வந்தேன். ஆனால் அதை விட வேறு மாதிரி மொபைல் போர்டே பார்க்குற மாதிரி எனக்கு ஃபுல்லாக இது ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு சின்ன எப்படின்னாக்கா மேம், என்னை வந்து ஒரு சார்ஜர் பின்னு நானே ப்ளோயரில் யூடியூப் பார்த்து தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ட்ராக் போச்சுன்னா கூட ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அப்படியே மைண்டு ஸ்டக் ஆகிடும். ஏன்னா அந்த ட்ராக் செக் பண்ண தெரியாது. ஒரு ஷார்ட் போர்டு மொபைல் வந்துச்சுனாக்கா நான் கஸ்டமர்கிட்ட
ரிட்டர்ன் கொடுத்துருவேன், இல்லைனாக்கா அந்த ஷாப்பில் கொடுத்து நான் பண்ணி கொடுத்துருந்தேன். இப்போ ஒரு ஷார்ட் மொபைல் வந்துச்சுனாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ட்ரை பண்ணுவேன்ற அளவுக்கு எனக்கு இது இருக்குது. இங்கே 10 முறை பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து க்ளீன் அந்த ட்ரிக்ஸு வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க யாரும், இப்படி பண்ணலான்றது தான் சொல்லுவாங்க. சார் வந்து அதை ஓப்பனாக நம்மளுக்கு என்னென்ன முடியுமோ அந்த ட்ரிக்கு ஃபுல்லாக கொடுத்தாரு. நான் இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிக்ஸ் தான். அந்த ட்ரிக்கு மட்டும் என் மைண்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம ஷாப்பில் போயிட்டு கூட டெத் மொபைலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ட்ரிக்கு வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அது சார் வந்து எனக்கு நல்லா சொன்னார். லைவ் செட்டு கொடுத்தாங்க, அதில் ஜாப் ஷீட் மாதிரி போட்டு அதில் 2 ப்ராப்ளம் கொடுத்தாங்க. 2 ப்ராப்ளமே நான் எனக்கு வந்து இந்த மைக் வரும் தெரியுங்களா, இதுக்கு முன்னாடி நான் என்னோடய ஷாப்பில் வந்து அந்த மைக் ப்ராப்ளம் சிசி ப்ராப்ளம் வந்தாக்கா நான் போர்டோடு தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்கொயர் மைக் வந்தாலும் அது வந்து வெளியில் அனுப்பாத ஆல்டர்னேட் பண்ணியாச்சு நான் கஸ்டமரை நான் சாட்டிஸ்ஃபையோடு அனுப்புவேன்றது எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்துருக்கு. சார் ஒரு மொபைல் கொடுத்தாரு, அதில் நான் ஃபெயில் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய லைவ் மொபைலே ட்ரை பண்ணலாம், ஏன்னா நம்மளை நம்பி கஸ்டமரே மொபைல் தராங்க. அப்போனாக்கா அவங்களே நம்மளை நம்பி கொடுக்க சொல்ல நம்ம மொபைல் ஏன் நம்ம நம்பி பண்ணக்கூடாதுன்ட்டு ஸ்பேர் வாங்கிட்டு வந்து நான் ஓஷே போட்டேன். அது சக்ஸஸாக இருக்குது சார். நம்மக்கிட்ட சார் பேச மாட்டார், வேறு யாருன்னா ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் பேசுவாங்கன்னு நினச்சி தான் நான் கால் பண்ணேன். அதுக்கப்புறம் மேமும் சாரும் எனக்கு கூப்பிட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மாதமாக ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 6 மாதமாகவும் என்னை வந்து ஒரு தடவையும் நானாக ஃபோன் வைக்காமல் அவங்கள வச்சதில்லை. அந்த மாதிரி எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாங்க. இதுக்கப்புறம் எந்த மொபைல் வந்தாலும் நம்ம பார்த்துடலான்ற மாதிரி ஒரு அளவுக்கு கொடுத்து சார். அதுதான் சார், இதுக்கு முன்னாடி நான் பார்த்த வியூவே வேறு, இப்போ நான் மொபைலை பார்க்குறதே வேறு. அந்த மாதிரி இருக்கு. மேக்ஸிமம் நாம் இப்போது எல்லா மொபைலும் ஃபுல் ஐசி ப்ராப்ளம் வராதுங்க இல்லைங்களா, மற்ற ப்ராப்ளம் ஃபுல்லாக நான் பார்த்துருவேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஷார்ட்னாக்கா நான் கஸ்டமர்கிட்ட தான் வேறு விதமாக என்னால் பண்ண முடியலன்னு நான் சொல்லி கொடுக்குறத விட இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நான் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எந்த மொபைலும் ஸ்கிப் பண்ண மாட்டேன். ரொம்ப அந்த மைக்குக்கு ஒரு ட்ரிக்கு கொடுத்துருந்தாரு, அது எனக்கு வேறு லெவல். அதுக்கப்புறம் சிசி வந்து சால்ட்ரிங்கில் எப்படி பண்ணுறது அது இன்னும் ஏன்னா இப்போ ப்ளோயரில் பண்ணனாக்கா எனக்கு ட்ராக்கெல்லாம் பிச்சுட்டு வரும், நான் கொஞ்சம் ஷேக்கிங்கெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இதில் வந்து ட்ராக்கே பிரிக்காத அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துரு. என்ன நினச்சேனாக்கா சொல்லுவாங்க அது செயல்படுத்துவாங்களான்ற மாதிரி தான் நான் ஒரு மைண்ட் செட்டில் வந்தேன். ஆனால் இங்கே நேரில் பார்க்க சொல்லதான் தெரியுது, சொல்கிறது அப்படியே செய்கிறாங்க. மட்டும் எனக்கு லேட் ஆச்சு மேம். அதுக்கப்புறம் வேறு ஒரு மொபைலில் நான் ட்ரை பண்ணேன், நல்லா வந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு மொபைல்லையும் எனக்கு ட்ராக் போல், 2வது மொபைல்லையும் ட்ராக் போல். அதே எனக்கு பெரிய இது வந்தது மேம். எப்படி சொல்கிறதுனாக்கா நம்மளுக்கு சப்போஸ் அதில் எதுனா ஒரு நம்ம தப்பு பண்ணி அந்த டூல்ஸ்னாலனா கூட உள்ளே யாரும் நம்மளை எப்படி சொல்கிறதுனாக்கா ப்ரெஷர் கொடுக்கல, அதுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. அந்த மாதிரி பர்சன்டேஜ்னாக்கா சிம்பிளாக சொல்ல போனோன்னாக்கா மொபைலே எனக்கு இப்போ ஒரு பொம்மை மொபைல் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சுங்க சார். போர்டெல்லாம் அந்த ஸ்கீமேட்டிக்ஸில் பார்த்து இப்போ ஒரு பொம்மை மாதிரியா எந்த ஒரு ஷார்ட்டாக இருந்தாலும் நான் கிளியர் பண்ணுறேன்ற அளவுக்கு எனக்கு இப்போ இது முடித்த உடனே ஐசி லெவல் பார்க்கணுன்ற அந்த ஒரு இது இருக்குது. சார் ஒரு டாபிக் எடுக்கிறாருனாக்கா அது எனக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா மட்டும் அடுத்த டாபிக் போகிறதில்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக இருந்தால் மட்டும்தான் அடுத்த டாபிக் போகிறாரு. அது வந்து எனக்கும் ஃபுல்ஃபில், எனக்கு வர டவுட் இல்லாத வேறு ஒருத்தருக்கு வேறு மாடலில் டவுட் வருது, அதுவும் நம்மளுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாங்க. அதனால் நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக இருக்குது சார்.